Hi friends, welcome to my channel. இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் டே 1. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிகினர் லெவல் தான். இப்போ தான் வந்து நான் குரூப் 4 வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் படித்ததில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே டயம் இருக்குது. எப்படி பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிச்சிருக்கு. ஸோ நமக்கு நல்லாவே நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு நிறையவே டைம் கிடைக்கும். வாங்க எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். தமிழுக்கு வந்து எந்த மாதிரி அவுட் சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் வந்து ஸ்டடி டேபிள் போட்டு வச்சுருக்கேன். 8 ஹார்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் இப்போந்தே படிக்க ஆரம்பிக்கலாமான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சில 6 to 8 months படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஆனுவல் பிளானர் இதெல்லாம் விட எப்படி ஒரு 1 year கிட்ட ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை இதுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நியூஸ் பேப்பர் தாண்டி அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. வாங்க எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிஎன்பிசி பற்றின டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு எழுதிட்டுருக்கேன். அவுட் சோர்ஸை தாண்டி இப்போ ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு நான் தரவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு அவுட் சோர்ஸ் எதுலேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். ஒரு 60% மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸை தரவு பண்ணிட்டாலே நம்மளால் ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குன்னானதையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.